ராஜி, கதிர் 2 பேருமே வெளியே கிளம்புறாங்க. அப்போ பழனி வராரு. "என்ன சூப்பரா இருக்கு சித்தப்பா உங்க ட்ரெஸ்ஸு, உங்க சட்டை சூப்பரா இருக்கு" அப்படின்னு ராஜி சொல்றாங்க. "என்ன இவ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கா, ஓ எதுக்கோ ஐஸ் வைக்கிறா போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதிர் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. "அப்படியா ராஜி, நல்லா இருக்கா அந்த சட்டை, இது நிறைய வாட்டி நான் போட்டிருக்கேனே" அப்படின்னு சொல்றாரு பழனி. "அப்படியா மாமா, இல்லை மாமா என்னன்னு தெரியல, இன்னைக்கு சூப்பராக இருக்கு மாமா சட்டை" அப்படின்னு ராஜி சொல்றாங்க. "ஆமாம், உங்கள் வீட்டை நாங்கள் பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான்ல, அவன் எங்கே டியூஷன் படிக்கிறான்?" "அதுவா, ரொம்ப தூரமாக படிக்கிறான், அங்கே நல்லா குளம்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி போகணும் இல்லை மாமா" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "ஆமாம் ஆமாம், அந்த பையன் என்னவோ கஷ்டப்பட்டு தான் போகிறான்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. "இல்லை மாமா, அதுக்காக நான் சொல்லலை, நான் வந்து டியூஷன் எடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த பசங்க அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பசங்களையும் என்கிட்ட டியூஷன் சேர்த்து விடுறீங்களா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "ஓ இதுக்கு தான் ஐஸ் வச்சாலா" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. "அப்படியா ராஜி, நீ டியூஷன் எடுக்க போறியா? சரி, எனக்கு தெரிஞ்ச பசங்களெல்லாம் போய் நான் பிடிச்சிட்டு வரேன், சரியா?" "ஆமாம், நீ எனக்கு என்ன கமிஷன் தருவ?" அப்படின்னு கேட்குறாரு பழனி. "அதுக்கு அது என்ன பெரிய விஷயமா சித்தப்பா, நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு தரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி சரி, 5 நிமிஷம் இரு, நான் போய் எவ்வளோ பசங்களை பிடிச்சிட்டு வரேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பழனி போகிறாரு. அப்படியே பார்க்குறாரு கதிர். "ஆமாம், நீ எதுக்காக இப்போ டியூஷன் எடுக்க போகிற? அப்பா ஒத்துக்க மாட்டார்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. "இல்லை இல்லை, நான் என்ன பேசணுமோ அதை பார்த்து நான் பேசிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுற" அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. "அதுக்காக இல்லை, எதுக்காக நீ கஷ்டப்படுற?" அப்படின்னு கதிர் கேட்குறாரு. "இல்லை இல்லை, நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல, அதனால தான் நான் டியூஷன் எடுக்கலான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. "சரி, ஏதோ ஒன்று பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. மீனா ரூமுக்கு போயிட்டாங்க. போனோடனே, "அப்பா கால்லாம் வலிக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு கால் நீட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. "என்னாச்சு மீனா?" அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. "இல்லைங்க, கால் ரொம்ப வலிக்குது." "கால் வலிக்குதா, இரு நான் அமுக்கி விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் அமுக்கி விட்டாரு. "அப்பாப்பாப்பாப்பா, இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஐயோ, அத்தை ஃபோன் பண்ணியிருக்காங்களே, இருங்க நான் அத்தைக்கு திருப்பி ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோன் பண்ணுறாங்க. ஓடி வராங்க. அப்படியே ஓடி வந்து கோமதி ஃபோன் எடுக்கிறாங்க. "என்ன கோமதி இப்படி ஓடி வர?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. "இல்லை இல்லை, மீனாவுக்கு ஃபோன் பண்ண எடுக்கலை, அதனால தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "மீனா தான் ஃபோன் பண்ணுறா" அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. "என்ன மீனா, நான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "இல்லை அத்தை, நான் அப்போ ஆட்டோவில் வந்திருந்தா தான் எடுக்க முடியல" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "சரி சரி, போய் சேர்ந்துட்டிங்களா?" போயிட்டோம் அத்தை, ரூமில் தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிம்மா சரிம்மா, பார்த்துக்கோ, எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே தங்கமயில் வராங்க. "இந்தாங்க மாமா உங்களுக்கு காஃபி" அப்படின்னு காஃபி கொடுக்குறாங்க. காஃபியை வாங்குறாரு. வாங்கிட்ட உடனே, "யார் அத்தை ஃபோனில்?" அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. "அதுவா மீனா." "கொடுங்க அத்தை, கொடுங்க கொடுங்க, நான் பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. "என்ன மீனா, போயிட்டீங்களாங்க, நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்கும். "இல்லை, நான் படம் முடிஞ்சோடனே உங்களை வந்து பார்க்கலான்னு நினச்சேன், எங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்க" அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. "இல்லை இல்லை, நான் வெயிட் பண்ணலாம், ஆனால் பஸ் வெயிட் பண்ணாதில்ல" அப்படின்னு மீனா தங்கமயில் கிட்ட சொல்கிறாங்க. "சரி, எல்லாம் நல்லா இருக்கா?" "ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டு கூட அங்கே சென்னையில் இருக்கா, அதனால் அவளை போய் பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, நாங்கள் வந்து சாதாரணமாக தான் பார்க்க வந்தோம், உங்கள் ஃப்ரெண்டை நான் போய் எப்படி பார்க்க முடியும்" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க, "என் ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி தான், இதில் என்ன இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இருங்க, மாமா கிட்ட பேசுகிறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. "ஐயோ மாமாவா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுகிறாங்க. "வந்துட்டேன் மாமா, ரூமுக்கு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "பரவாயில்லையாம்மா, நல்ல இடமா, நல்லா இருக்கா, பாதுகாப்பாக இருக்கா" அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் சூப்பராக இருக்குது மாமா" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "என்னங்க நீங்கள் பேசுகிறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட கொடுக்குறாங்க. "ஏன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நாங்கள் வந்துட்டோம்." "சரி சரி, நீ பணம்லாம் நல்லா தாராளமாக செலவு பண்ணு, அதை பற்றிலாம் கவலையே படாத" அப்படின்னு சொல்கிறாரு. "சரிப்பா, சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஃபோனை கட் பண்ணுறாரு. மீனா பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க செந்திலை பார்த்து.